கந்தர்வனுடன் இருந்த 2 7ஆம் நிலை வீரர்களை அடித்து துவம்சம் செய்தது மட்டுமல்லாமல் மிகவும் வெறி பிடித்தது போல அவர்களை பிரித்து மேய்ந்து விட்டான் ஆதன். ஆதன் அவ்வாறு வெறி பிடித்தது போல் செயல்பட்டது சோமனுக்கு பிடிக்கவில்லை. இருவருக்கும் ஒரு சிறிய வாக்குவாதம் வெடித்த போதும் மறுபுறம் அசோகனும் கந்தர்வனும் போட்டுக் கொண்டிருந்த சண்டையில் இருவரும் தங்களது கருத்து வேறுபாட்டை மறந்தார்கள். கூட்டத்தில் அனைவரும் தோற்கடிக்கப்பட்ட 2 7ஆம் நிலை வீரர்களை பார்த்து உறைந்து போனார்கள். ஆதன் வெறும் 6ஆம் நிலை வீரன்தான். அதுபோக ஆதன் இன்னமும் அகாடமியில் முறையாக பயிற்சி கூட தொடங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவன் எப்படி இவ்வளவு சுலபமாக 2 வலிமை வாய்ந்த 7ஆம் நிலை வீரர்களை தோற்கடிக்க முடிந்தது என்று கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் 90% அதற்கு முன் நடந்த தேர்ச்சி போட்டிகளில் ஆதன் காட்டிய வலிமையை பார்க்கவில்லை. அதனால் ஆதனின் வலிமையை முதல் முறையாக கண்டு பற்பல அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அசோகனுக்கும் கந்தர்வனுக்கும் தீவிரமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது. அசோகன் தனது பலம் அனைத்தையும் காட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அசோகனை விட பலத்தில் உயர்ந்தவனான கந்தர்வன் அந்த தாக்குதல்களை மிகவும் எளிமையாக கையாண்டு விட்டான். அதோடு மட்டும் நிற்காமல் அசோகனுக்கு பல அடிகளையும் கொடுத்தான் கந்தர்வன். ஒரு கட்டத்தில் அசோகனால் அந்த தாக்குதல்களை சமாளிக்க முடியவில்லை. ஆதனுக்கு அசோகன் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் சோமன் அசோகன் வலுவிழந்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். இப்படியே சண்டை போனால் கண்டிப்பாக சரியாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டான் சோமன். என்னதான் மிகவும் காட்டமாக அசோகனை தாக்கிக் கொண்டிருந்தாலும் தான் அனுப்பி வைத்த 2 7ஆம் நிலை வீரர்களை ஆதன் துவம்சம் செய்ததை கந்தர்வன் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அசோகனுக்கு அது எதையுமே கவனிக்க நேரம் போதவில்லை. கிட்டத்தட்ட தோற்கடிக்கப்பட்ட அசோகனின் மீது மிகவும் வலுவான ஒரு தாக்குதல்கள் நடத்த கைகளை முறுக்கிக் கொண்டு ஆயத்தமானான் கந்தர்வன். சடாரென்று கந்தர்வன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது தாக்குதலை முறியடிக்க மறுமுனையிலிருந்து மற்றொரு தாக்குதல் வந்தது. இந்த இருவரும் தாக்குதல்களும் ஒரு சேர மோதிக்கொள்ள ஒரு சிறிய காற்றின் பிரளயமே அங்கிருந்த அத்தனையும் ஆட்டி பார்த்தது. அந்த தாக்குதல் மறுமுனையில் இருந்து வரும் என்று கந்தர்வன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அத்தனையும் முடிந்துவிட்டது என்று கண்களை இருக்க மூடி அந்த தாக்குதலுக்காக காத்துக் கொண்டிருந்த அசோகனுக்கு நடந்த எதுவும் ஒரு சில வினாடிகளுக்கு புரியவே இல்லை. மெல்ல தன் கண்களை திறந்து சுற்றி முற்றி பார்த்தார். கந்தர்வனுடன் இருந்த 2 7ஆம் நிலை வீரர்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் கிடப்பதை பார்த்தான் அசோகன். அப்படியே மெல்ல அவனது தலையை நிமிர்த்தி பார்த்தால் அங்கு ஆதன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். ஆதன், நீயா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டது என்று பிதற்றியபடி கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ஆதனை பார்த்து வியந்தான் அசோகன். ஆதனின் வலிமை நம்ப முடியாத அளவு சக்தி வாய்ந்ததாக இருப்பதை அசோகன் அப்போதுதான் உணர்ந்தார். அசோகன் தன்னை வியந்து பார்ப்பதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அசோகனிடம் ஒரு மெல்லிய புன்னகை வீசிவிட்டு கந்தர்வனை நோக்கி தன் பார்வையை திருப்பினான் ஆதன். ஆதனின் தாக்குதலில் ஒரு அடி பின்னால் போனான் கந்தர்வன். ஆதன் ஒரு சாதாரண கத்துக்குட்டி இல்லை என்பதை உணர்ந்தான் கந்தர்வன். ஆனால் ஒரு 9ஆம் நிலை வாரியருக்கும் 6ஆம் நிலை வாரியருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத அளவு வலிமையில் வேறுபாடு இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது ஆதன், நீ அந்த ஒண்ணுத்துக்கு உதவாத அசோகன் மாதிரி இல்ல. நீ கொஞ்சம் வலிமையான ஆளுதான். ஆனா அந்த வலிமையால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ அந்த சேலைக்கு தான். உன்னை எதிர்த்து நிக்கிறது நான், கந்தர்வன் தி கிரேட். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்று மிகவும் கம்பீரமாக மார்த்தட்டி கூச்சலிட்டான் கந்தர்வன். என்கிட்ட இருக்க வலிமையை வச்சு என்னால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா என்று அதே கம்பீரத்துடன் கேட்டான் ஆதன். நீ தலையிலா நின்று தக்காளி சாதம் சாப்பிட்டா கூட உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று ஆதனை கேலி செய்தான் கந்தர்வன். ஆனால் ஆதன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மிகவும் திமிராக ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் கந்தர்வன் மிகவும் கோபமுற்றான். டேய், என்னடா திமிரா பாக்குற? என்ன அடிக்க போறியா? என் மேல கைவிடா பாக்கலாம் என்று கோபத்தில் கந்தர்வன் கூச்சலிட அப்போதும் அதே திமிரான பார்வையை பார்த்தான் ஆதன். ஏற்கனவே ஆளுங்களை அடிச்சு போட்டதுல உன் மேல நான் செம்ம கான்ல இருக்கேன். என்னையவே முறைக்கிறியா நீ என் கூட சண்டை போட்டனாலும் போடலனாலும் உன் சாவு என் கையில தாண்டா என்று பெரும் கோபத்தின் உச்சத்தில் இருந்து கத்தி கூச்சலிட்டான் கந்தர்வன். எதற்கும் பயப்படாமல் திமிராக கந்தர்வனை ஆதன் எதிர்த்து நின்றான். இதன் காரணத்தால் தன் பொறுமையை இழந்தான் கந்தர்வன். தன் இரு கைகளை கூப்பி ஒரு சிறிய காற்று சுழலை உருவாக்கினான் கந்தர்வன். நிறுத்து என்று ஒரு மிக பரிச்சயமான குரல் கந்தர்வனின் காதுகளில் வந்து சேர அந்த சுழலை கலைத்தான் கந்தர்வன். அது மூத்தவரின் குரல். ஒரு மூத்தவர் எப்படி உடை அணிந்திருப்பாரோ அதே போன்ற உடையைத்தான் அவரும் அணிந்திருந்தார். இந்த புனிதமான சதுக்கத்துல இந்த மாதிரி குழாயடி சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் உன் இஷ்டத்துக்கு எல்லா ரூல்ஸையும் மாத்திட்டியா என்று அந்த குரல் மிகவும் காட்டமாக கேள்வி எழுப்பியது.
அந்த குரலுக்கு சொந்தக்காரரான மூத்தவர் அந்த அகாடமிக்குள் சட்டங்களையும் வழிமுறைகளையும் பேணி பாதுகாத்து வருபவர். அவர் சொல்வதற்கு யாரும் மறுபேச்சு பேச முடியாது. இதனால் அவர் மீது அங்கிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அவரின் பெயர் வண்டுமுருகன். வண்டுமுருகன் ஐயாவுக்கு வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க நடந்த சண்டைக்கு நான் காரணம் இல்ல, அந்த அசோகனும் அவனோட ஜூனியரும் தான் இந்த சண்டைக்கு காரணம். அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. என் 2 நண்பர்களையும் அவங்க தாக்கிட்டாங்க. இங்க பாருங்க எப்படி கிடக்குறாங்கன்னு. நான் தற்காப்புக்காகத்தான் அவங்களோட சண்டை போட்டேன். நீங்க திட்டுறதுனாலும் சரி, கோவப்படுறதுனாலும் சரி, அவங்க மேல படுங்க, என் மேல காட்டாதீங்க என்று பம்பினான் கந்தர்வன். சோமனும் ஆதனும் ஒன்றும் புரியாமல் பார்த்தார்கள். அசோகனுக்கு இப்படி நடப்பது இது முதல் முறை இல்லை என்பதால் நடக்கப் போவதை நினைத்து கவலைதான் இருந்தது. இந்த ராஜகுரு சாத்தனாரோட சிஷ்யங்களுக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் யார் கூடயாச்சும் போய் சண்டை போட வேண்டியது, ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வேண்டியது. போட்டு வச்சிருக்க சட்டத்தையும் வழிமுறைகளையும் கடைபிடிக்கிறதே கிடையாது. நம்ம நிர்வாகத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேலியா இருக்கா என்ன என்று மிகவும் காட்டமான குரலில் அவர்களை சாடினார் மூத்தவரான வண்டுமுருகன். ஐயா, அவன் பொய் சொல்றான்யா. அவன் சொல்றது அப்பட்டமான பொய். சண்டைய ஆரம்பிச்சது அவனும் அவனோட 2 நண்பர்களும் தான். நான் இவங்களுக்கு சுத்தி காட்டலான்னு உள்ள கூட்டிட்டு வந்தேன். தேவையில்லாம எங்களை வம்புக்கு இழுத்து எங்களை தாக்க முயற்சி செஞ்சாங்க. எங்களோட தற்காப்புக்காக தான் என்னோட ஜூனியர் ஆதன் அவங்க 2 பேரையும் தாக்கினான். நீங்களே தீர விசாரிச்சு பாருங்க என்று அசோகன் மிகவும் பணிந்த குரலில் தங்கள் பக்க நியாயத்தை வண்டுமுருகனுக்கு எடுத்துரைத்தான். நான் தீர விசாரிக்கணுமா? எனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அங்க 2 பேர் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாங்க. இதுக்கு மேல நான் எதுக்காக தீர விசாரிக்கணும்? தற்காப்பு தாக்குதல் பண்றவன் இப்படி மோசமா 2 பேரையும் அடிச்சு போடுவானா? எப்ப பார்த்தாலும் இந்த ராஜகுரு சிஷ்யங்களுக்கு இதே வேலையா போச்சு. சரி, இது சரிப்பட்டு வராது. இதுக்கான தண்டனைய நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்று சிவந்த கண்களுடன் சத்தம் போட்டார் வண்டுமுருகன். கூட்டம் உறைந்து போய் வேடிக்கை பார்த்தது. வண்டுமுருகன் எடுத்த முடிவுப்படி அசோகனுக்கு தண்டனை கொடுக்க ஆயத்தமானார். நிறுத்துங்க என்று ஒரு குரல் மிகப்பெரிய சத்தத்துடன் வண்டுமுருகனின் காதுகளில் பாய்ந்தது. அது ஆதனின் குரல். எப்படி எந்த விசாரணையும் பண்ணாம யாருக்கிட்டையும் கேட்காம ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்கி ஆய்வு பண்ணாம உங்க இஷ்டத்துக்கு அவன் சொன்னதை நம்பி தீர்ப்பு கொடுக்குறீங்க? எப்படி அந்த தீர்ப்பை வச்சு எங்க அண்ணா அசோகனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? இது எந்த வகையில நியாயம் என்று பெரும் கூச்சலிட்டு நியாயத்தை கேட்டான் ஆதன். ஆதன் கேட்டது வண்டுமுருகனை மிகவும் கோபப்படுத்தியது. ஆனால் ஆதனிடம் தென்பட்ட ஒருவித உள்ளொளி வண்டுமுருகனின் கவனத்தை பெரிதளவில் ஈர்த்தது. எதிரில நிக்கிறவன் வயசுல எவ்வளவு மூத்தவன், உன்னை விட 3 மடங்கு அதிக பலம் வாய்ந்த ஒரு 9ஆம் நிலை வீரனே என்ன பார்த்தா பம்முறான். உன்னோட சொந்த சீனியர் என்னாவே என்னை எதிர்த்து மறுபேச்சு பேசுறதுக்கு யோசிக்கிறான். அப்படிப்பட்ட என்னையவே யோசிக்காம கேள்வி கேட்கிற அவ்வளவு தைரியமாடா உனக்கு? என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளாடா என்று வண்டுமுருகன் ஆதனை கேட்டார். அதான, அவர் வயசுல எவ்வளவு மூத்தவரு, அவர் முன்னாடி நீ நிமிர்ந்து நிக்கிறதே தப்பு, அவரை நீ கேள்வி கேட்கலாமா என்று சத்தம் போட்டான் கந்தர்வன். நடப்பதை பார்த்து ஆதனுக்கு மிகவும் கோபம் வந்தது. இதனால் இதற்கு மேல் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று. அது எப்படி? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை மாதிரி அவர் பின்னாடி போய் பம்புறீங்க என்று மிகவும் திமிரான குரலில் அழுத்தமான கேள்வி கேட்டான். இதெல்லாம் சுத்தமா சரியே கிடையாது. இவங்களெல்லாம் அகாடமிக்குள்ள உள்ள சேர்த்ததே நமக்கெல்லாம் ஒரு மானக்கேடு. இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காம விட்டுட்டா நாளை பின்ன எல்லார் மானத்தையும் வாங்கிடுவாங்க என்று கூட்டத்தில் ஒருவன் கிசுகிசுத்தான். ஆதன் உடனே சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்து, என்ன பத்தி தானே பேசுற என்று அப்படி சொன்னவனிடம் மிகவும் கூர்மையான பார்வையுடன் கேட்டான். ஆதன் கண்டுபிடிப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னர் ஆதனிடம் அடிவாங்கி பரிதாபமாக கிடக்கும் 2 7ஆம் நிலை வீரர்களை பார்த்து தனக்கும் அதே நிலைமை வந்துவிடுமோ என்று பயந்து கூட்டத்திற்குள் பம்மினான் அவன். எதுக்கு பம்முற? ஒருத்தன் அவனை காப்பாத்திக்க சண்டை போட்டா தப்பா என்று ஆதன் அவனை கேட்க, என்னதான் ஆதன் அவன் எதிரி இல்லை என்றாலும் கூட்டத்திற்கு மத்தியில் மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக, புனிதமான இந்த இடத்துல ஒருத்தர் மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பு என்று அவன் பதில் கொடுத்தான். அவன் சொன்ன பதிலை கேட்டு ஆதன் கோபப்பட்டான். உடனே அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தான். ஆதன் வருவதை பார்த்து நடுங்கி போனான் அவன். ஆனால் பயந்து ஓடாமல் மானம் போய்விடும் என்பதற்காக கால்கள் நடுங்க நின்று கொண்டிருந்தான் அவன். ஆதன் எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் கழுத்தை பிடித்து தூக்கினான். என்னை இறக்கி விடு, என்னை போக விடு என்று அவன் கூச்சலிட அருகில் இருந்த அனைவரும் ஆதனை பற்றி பல கிசுகிசுப்புகளை தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஒருவன் தனக்குட்பட்ட நியாயத்தை பேசியதற்காக கால்கள் 2 காற்றில் மிதக்கும் வண்ணம் அவன் கழுத்தை பிடித்து தூக்கி வைத்திருக்கும் அளவிற்கு மிகப்பெரிய கோபக்காரனாக ஆதன் இருப்பதை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். என்னென்ன பிரச்சனை இதனால வெடிக்க போதோ என சோமன் ஒருபுறம் நின்று வருந்திக் கொண்டிருந்தான். உன்னை இறக்கி விடணுமா? இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ பேசின பேச்சுக்கு உன்னை அப்படியே நெருக்கி கொன்னுடலான் இருக்கேன். வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுவியா? இங்க நடந்தது என்னன்னு நீ உட்காந்து முதல்ல பாத்தியா? அப்படி பாத்திருந்தா ஏன் இப்படி போய் சொல்ற?
ஒழுங்கு மரியாதையா நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று மிகவும் திமிராக அவனை எச்சரித்தான் ஆதன். எச்சரித்து முடித்த பின் அவனை தூக்கி எறிந்தான். அனைவருடனும் சண்டை போட்டு அனைவருக்கு மத்தியிலும் தன் மானத்தை நிலைநாட்டிக் கொள்ளும் கீழான புத்தி ஆதனிடம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் தன் விஷயங்களில் தலையிடுபவர்களை ஆதனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்படிப்பட்ட நபர்கள்தான் அவன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுத்தவர்கள் என்ற கோபம் ஆதனுக்கு கனலாய் எரிந்து கொண்டிருந்தது. தூக்கி எறியப்பட்டவன் பதறி அடித்து எழுந்து கூட்டத்திற்குள் கலந்து விட்டான். இப்படிப்பட்ட முதுகெலும்பில்லாத மண்ணுளி புழுக்கள் எதிரிகளை விட மோசமானவர்கள் என்று ஆதன் கருதினான். அந்த கணத்தில் கந்தர்வனின் மீது அவன் கொண்ட கோபத்தை விட அந்த நபரின் மீது அதிகம் கோபமுற்றான். இதற்கு முன் இப்படி சின்ன விஷயங்களை கூட பொறுத்துக் கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாமல் அத்தனைக்கும் கோபப்படும் ஒரு வாரியரை அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அதற்கு முன் பார்த்ததே இல்லை. ஆனால் ஆதனின் செயல்கள் எதுவும் வண்டுமுருகனுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த இளம் வயதில் இவ்வளவு கோபமும் இவ்வளவு திமிரும் ஒருவனுக்கு இருக்கக்கூடாது என்று மிகவும் காட்டமான ஒரு முடிவை எடுத்தார் வண்டுமுருகன். நீ இங்க இருந்தா நீ கெட்டது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாத்தையும் கெடுத்துருவ. உனக்கு தண்டனை காலம் 13 மாசம். அது போக வாழ்நாள் முழுக்க இந்த சதுக்கத்துக்குள்ள நீ கால் எடுத்து வைக்கவே கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தீர்ப்பு என்று ஆதனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தார் வண்டுமுருகன். அதை கேட்டு சோமன் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானான். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு ஆதன் வந்திருப்பான், அது அத்தனையும் ஒரு கணத்தில் உடைந்து விட்டதே என்று நினைத்து மனம் நொந்து போனான் சோமன். மறுபுறம் அசோகனுக்கும் இது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. தன்னை நம்பி ஆதனை விட்டு சென்ற தன் ராஜகுரு சாத்தனாரின் சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்ளவே தனக்கு அருகதை இல்லை என்று வருத்தப்பட்டான் அசோகன். வண்டுமுருகனின் கை கால்களில் விழுந்தாவது அவரின் முடிவை மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் அசோகன். ஆதன் அவர் கொடுத்த தீர்ப்பை கூட கவனிக்காமல் மிகவும் உக்கிரமாக தன்னை பற்றி புறம் பேசிய நபரை கூட்டத்திற்கு இடையில் தேடிக் கொண்டிருந்தான். இது வண்டுமுருகனை மேலும் எரிச்சல் ஊட்டியது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் இந்த தண்டனை மிகவும் மோசமானது என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டார்கள். ஆதன் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்து கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து சண்டை போடுவானா? ராஜகுரு சாத்தனாருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் அவர் என்ன செய்வார்? அசோகன் வண்டுமுருகனிடம் கெஞ்சி அவரது தீர்ப்பை மாற்றி எழுதுவானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம்-உடன். அசோகனும் கந்தர்வனும் புனிதமான சதுக்கத்தில் சண்டை போட்டதன் விளைவாக அசோகனுக்கு தண்டனை கொடுத்தார் வண்டுமுருகன். ஆனால் அந்த தீர்ப்பு தவறானது என்று மூத்தவர் வண்டுமுருகனை எதிர்த்து வாதிட்டான் ஆதன். ஆதனின் திமிரான விதிமீறும் நடவடிக்கைகளால் அவனை 13 மாதம் தடை செய்தார் வண்டுமுருகன். அகாடமியில் ஒரு வருடத்திற்கு சரியான கால இடைவெளி விட்டுக் கொடுக்கப்படும் 60 வெள்ளி மாத்திரையும் 24 மணிகளையும் ஆதன் அனுபவிக்க முடியாதபடி இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதை அங்கு இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு வீரனுக்கு அடுத்த கட்ட சக்திகளை அடைவதற்கு வெறும் பயிற்சிகள் மட்டும் போதாது. பயிற்சியுடன் இதுபோன்ற மணிகளும் மாத்திரைகளும் தான் உடல் வலுவை மெருகேற்றும். எந்த மணிகளும் மாத்திரைகளும் இல்லாமல் பயிற்சி செய்வது 10 மடங்கு பின்தங்கி இருப்பதற்கு சமமாகும். அந்த சதுக்கத்துக்குள் வர முடியாமல் போனதை பற்றி நினைத்து யாரும் ஆதனுக்காக பரிதாபப்படவில்லை. அனைவரும் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பை ஆதன் தவறவிட்டு விட்டான் என்றுதான் பரிதாபப்பட்டார்கள். அதற்கு காரணம் ஆதன் மீது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. மிகவும் பலம் வாய்ந்த வீரர்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் அந்த புனித சதுக்கமும் அதில் அமைந்திருக்கும் தூண்களும். அதை தவறவிடுவதில் ஒரு சாதாரண வாரியருக்கு பெரிய இழப்பு இல்லை என்று அங்கிருந்த அனைவரும் கருதினார்கள். ஆதனும் சோமனும் ஒன்றும் புரியாமல் பார்த்துக் கொண்டிருக்க தலைகுனிந்து நின்ற அசோகனை பார்த்து திமிராக சிரித்தான் கந்தர்வன். அப்படி கந்தர்வன் சிரிப்பது ஆதனின் சிறுகை கிள்ளி பார்த்தது. இந்த இடத்துல நியாயம் தர்மத்துக்கு எல்லாம் பேச்சே கிடையாது போல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பெரிய ஆள் நீங்க, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. உங்களுக்கு தலையில 2 கொம்பு இருக்கு. உங்களை யாராச்சும் கேள்வி கேட்டா அந்த கொம்பாலே குத்தி கொன்றுவீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நீங்க என்ன கடல்லே தூக்கி போட்டாலும் கட்டு மரமா தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். நீங்க எனக்கு கொடுக்கிற இந்த தண்டனை எல்லாம் என் கால் தூசிக்கு சமம். எந்த சதுக்கத்துக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்தீங்களோ அதே சதுக்கத்துல பட்டியலோட முதல் இடத்துல என்னோட பேரை வர வைக்கிற மாதிரி உங்க முன்னாடி நான் வந்து நிப்பேன். அன்னைக்கு என்ன பாராட்டுறதை தவிர உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது என்று மிகவும் தன்னம்பிக்கையுடன் வீரவேசமாக தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தி காட்டினான் ஆதன். இவ்வளவு பெரிய தண்டனையை பெற்ற பிறகும் எப்படி இவன் இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் தான் தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியில் நட்சத்திர வாரியராக மீண்டும் வருவதாக சவால் விட முடிகிறது என்று அங்கிருந்த அனைவரும் ஆதனை மிகவும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். தம்பி, இந்த மாதிரி திமிரா பேசினவங்களாம் கடைசியில அழிஞ்சுதான் போனாங்க. நீயும் அதே மாதிரிதான். மூத்தவர் வண்டுமுருகன் சொன்னா அவர் சொல்லுக்கு மறு பேச்சே கிடையாது. அவர் போட்ட தடைய மீறி உள்ள வந்துருவியா நீனு என்று கந்தர்வன் நக்கலாய் கேட்டான்.
பார்க்கதானே போற இந்த ஆதனோட ஆட்டத்தை என்று மீண்டும் திமிராக பதில் கொடுத்தான் ஆதன். நடந்தது அனைத்தும் அசோகனுக்கு கனவு போல இருந்தது. ஆதன் எவ்வளவு திமிர் பிடித்த சண்டைக்காரன் என்று அசோகனுக்கு அதுவரை தெரியாது. அசோகனா, இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாதான் ஆகும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பலாம் என்று சோமன் அசோகனிடம் சொன்னான். சோமன் சொல்லியதை கேட்டு அங்கிருந்த மூவரும் பல கிசுகிசுப்பு குரல்களை காதில் வாங்கியபடி வெளியேறினார்கள். அங்கிருந்து மூவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றார்கள். அங்கு தங்கி படிக்க வந்திருக்கும் வீரர்களுக்கும் இரவு தூங்கவும் சில நேரம் ஓய்வெடுக்கவும் மட்டும்தான் அந்த அறைகள் பயன்படுகிறது என்பதால் மிகவும் சிறிய அறைகளுடன் பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு போன்ற கட்டடத்தில் தான் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். ரொம்ப நன்றி அண்ணா என்று ஆதன் அசோகனுக்கு நன்றி சொல்ல, நீ ஏன்டா நன்றி சொல்ற, இதெல்லாம் என்னோட கடமைடா. அதுபோக எனக்காக நீ பேச போய் தானே உன்ன ஒரு வருஷத்துக்கு தடை பண்ணிட்டாங்க. நியாயமா பார்த்தா நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு ராஜகுரு சாத்தனார் என்ன சொல்றாருங்கிறத தாண்டி எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்ப உன்னோட பயிற்சியில அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகுது. மாசம் கிடைக்கிற மாத்திரையும் மணியும் கூட உனக்கு கிடைக்காது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சுடா என்று சோர்ந்த முகத்துடன் ஆதனிடம் தன் வருத்தத்தை பதிவு செய்தான் அசோகன். ஐயோ அண்ணா, அதுல என்னன்னா இருக்கு? உங்களை அண்ணன்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தையில இல்ல, உள்ள இருந்து கூப்பிடுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது போக இது உங்க தப்பு கிடையாது. இது அந்த கந்தர்வனோட சூழ்ச்சி. இதுல நாம மாட்டிக்கிட்டோம். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. அதே பயிற்சி நான் தனியா பண்ணிக்க போறேன். எனக்கு உதவ என்னோட மாமா இருக்காரு, ராஜகுரு சாத்தனார். அதை இப்படியே விட்டுற மாட்டாரு. ஒரே சிக்கல், அந்த மாத்திரையும் மணியும் தான். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, சமாளிச்சிடலாம், பாத்துக்கலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று அசோகனுக்கு ஆறுதல் வார்த்தை பேசினான் ஆதன். என்னதான் ஆதன் சண்டையில் மிக மிருகத்தன்மையுடன் நடந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக் கொண்டு வந்து விட்டான் என்று சோமன் அவ்வளவு நேரம் அவன் மேல் கோபத்தில் இருந்தாலும், இவ்வளவு பெருந்தன்மையாக அசோகனை ஏற்றுக்கொண்ட ஆதனின் மனப்பக்குவத்தால் நெகிழ்ந்து போனான் அவன். ஆதன் கொடுத்த பதில் அசோகனுக்கு உள்ளுக்குள் நெகிழ்ச்சியை கொடுத்தது. ஆதனின் தோளில் கை வைத்து, எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்குடா. ஒரு நாள் நீ கண்டிப்பா உன் லட்சியத்தை போய் சேர்ந்துருவ. உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன்டா என்று கண்களில் கண்ணீருடன் பெருமையாய் தட்டி கொடுத்தார் அசோகன். அசோகன் அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். நடந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா, இல்ல அந்த கந்தர்வன் ஆதன் மேல வன்மை எடுத்து இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணுவானா என்று சோமன் அசோகனிடம் கேட்க, கண்டிப்பா பண்ணுவான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியல. அவன் வெறும் பலசாலி மட்டும் கிடையாது, ஒரு புத்திசாலியும் கூட. அவனோட தந்திரமான அறிவை வச்சு இன்னும் நிறைய பிரச்சனைய உங்களுக்கு கொண்டு வருவான். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வாரியர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தூங்கும் போது கூட கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். எப்போ எந்த நேரத்துல என்ன ஆபத்து வரும் நம்மளால சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருங்க என்று சோமனின் சந்தேகத்திற்கு விடையளித்தான் அசோகன். இதை கேட்டு சோமனுக்கும் ஆதனுக்கும் பதறியது. ஏனென்றால் கந்தர்வன் ஆதனின் முதல் எதிரி கிடையாது. இதற்கு முன்னமே நவயுகன், மைதிலி, அட்டோரியன் என்று பல எதிரிகளை ஆதன் சம்பாதித்து வைத்திருக்கிறான். அதுபோக கரடியின் மணிக்காக சண்டை போட்டு ஆதன் கொலை செய்த சுதனின் அண்ணனும் ஆதனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சிந்து சொல்லியிருந்தாள். அவனின் முகம் கூட ஆதனுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைகள் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற நிலையில் இருக்கும்போது புதிதாக ஒரு எதிரி உருவாகி இருப்பது மென்மேலும் பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று சோமனும் ஆதனும் வருந்தினார்கள். ஆனால் ஆதன் ஒரு பெரும் நம்பிக்கையுடன் தான் இருந்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்று அசோகன் தொடங்க, வேறு ஏதாவது ஆபத்து இருக்குமோ என்று நினைத்து ஆதனும் சோமனும் பயந்தபடி, என்ன விஷயம் என்று ஒரு சேர கேட்டார்கள். அது ரொம்ப ஆபத்தான விஷயம், சொல்லவா என்று மீண்டும் அசோகன் இழுக்க, மேலும் பதட்டமாகி, அட என்னன்னு சொல்லுங்கண்ணா என்று கேட்டான் ஆதன். பக்கத்து ரூம்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று அசோகன் ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்னான். அதை கேட்டதும் ஆதனுக்கு முகம் லேசாக சிவந்தது. சோமனை பற்றி கண்டுகொள்ளாமல் அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். ஆதனின் சிவந்த முகத்தை வைத்து அவன் வெக்கப்படுகிறான் என்று புரிந்து கொண்டான் அசோகன். சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, முதல்ல பயிற்சியில கவனத்தை செலுத்து என்று மெல்லிய புன்னகையுடன் ஆதனை தட்டி கொடுத்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் அசோகன். டே ஆதன், நான் ஆத்தங்கரைக்கு போய் பயிற்சி பண்ணலான் இருக்கேன், நீயும் வரியா என்று சோமன் கேட்க, இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ போயிட்டு வா என்று மறுத்தான் ஆதன். உனக்கு என்ன வேலை, அந்த பொண்ணைக்கு என்ன போய் பார்க்க போறியா என்ன என்று முறைத்தபடியே சோமன் கேட்க, டேய் அதெல்லாம் இல்லடா, நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்ல. எங்க மாமா ஒரு குறிப்பு கொடுத்தாரு, அததான் படிக்கலான் இருக்கேன். அது போய் எனக்கு ஒரு மாதிரி களைப்பா இருக்குடா, நீ போ, நான் முடிஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன், இல்லனா அப்புறமா தனியா போய்க்கிறேன் என்று ஆதன் பதிலளித்தார். சரி என்னமோடா, பார்த்து சூதானமா இரு, எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத, ஏற்கனவே குப்பை வண்டியில அல்ற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் சோமன். ஆதன் தன்னுடைய உடைமைகளை எடுத்து வைத்துவிட்டு அந்த குறிப்பு புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான்.
அந்த புத்தகத்தின் தலைப்பு 3ஆம் லெக்கை மன்னனின் ரகசிய ஆய்வு கற்றை என்று இருந்தது. அதை எடுத்து 1 மணி நேரம் தாண்டி ஆதன் படித்துக் கொண்டிருந்தார். அந்த ஆய்வு கற்றையில் இருந்த முதல் பார்முலாவை மனப்பாடம் செய்ய ஆதனுக்கு அந்த நேரம் போதுமானதாக இருந்தது. ஆதன் அறையிலிருந்து வெளியேறி ஒரு அமைதியான இடத்திற்கு சென்று அதில் போடப்பட்டிருந்தது போல பயிற்சி செய்ய ஆதன் ஆயத்தமானான். முதல் 2-3 தடவை மிகவும் கஷ்டமாக இருந்தது. அடுத்தடுத்த முறைகளில் சுலபமாகி போனது. ஒரு கலையை முழுதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சியும் முயற்சியும் மிகவும் முக்கியம் என்று ஆதன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் விடாமல் பயிற்சி செய்து கொண்டே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தற்காப்பு கலைகளில் அவன் மேம்பட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அந்த உந்துதலை எடுத்துக்கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் அதை கற்றுத்தேர வேண்டும் என்று மேலும் பயிற்சி செய்தான் ஆதன். ஒரு கட்டத்தில் ஆதனுக்கு மூச்சு இறைக்க ஆரம்பித்தது. பயிற்சியை விட்டுவிட்டு போய் படுத்து உறங்கிவிடலாம் என்று அவன் மண்டைக்குள் பல குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு பயிற்சி செய்யக்கூட வக்கு இல்லாமல் இப்படி மூச்சு திணறி மன உறுதி இழந்து போய் படுத்துவிடும் ஒரு சாதாரண சோம்பேறியாக தான் இருந்தால் எப்படி லட்சியங்களை வென்றடைவது என்று தனக்குத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டு பயிற்சியை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தான் ஆதன். அந்த நாள் அப்படியே முடிந்தது. அந்த நாளின் முடிவில் அந்த தற்காப்பு கலைகளின் அடிப்படை கூறுகளை நன்கு கற்றுத் தேர்ந்திருந்தான் ஆதன். முதல் முறை அந்த காற்றின் அழுத்தத்தை ஆதன் வெளியேற்றியதற்கும் தற்போது ஒரு நாள் முழுக்க பயிற்சி செய்த பின் அவன் வெளியேற்றும் காற்றின் அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருந்ததை உணர்ந்தான். தற்போது வரை அவன் கற்றறிந்த இந்த தற்காப்பு கலையே மிக பெரும் அளவில் வலிமை வாய்ந்ததாக தென்பட்டது. ஆனால் பல லட்சியங்களுடன் பல பிரச்சனைகளும் முதுகில் பாரமாக சுமந்து கொண்டிருக்கும் ஆதனுக்கு இது எதுவுமே போதாது என்று நன்கு புரிந்திருந்தது. அதனால் ஒரு நாள் முழுக்க பயிற்சி செய்ததை நினைத்து ஆதன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருந்தாலும் அந்த சந்தோஷத்தை செருக்காக தலைக்கு ஏற்றாமல் இருந்தான். ஒரு சில மணி நேரம் யோசித்த பிறகு ஆதனுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. இந்த புத்தகத்தில் போட்டிருந்ததை மனப்பாடம் செய்ததையும் அதை ஒரு நாள் முழுக்க பயிற்சி செய்து பார்த்ததையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அந்த கலையை மிக சிறந்த அளவில் கற்றுத்தேர தேவை என்பதை ஆதன் உணர்ந்திருந்தான். ஆனால் அது என்ன என்று ஆதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வெகுநேர யோசனைக்கு பிறகு ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டான் ஆதன். அதாவது அவன் தாத்தா சொல்லிக் கொடுத்த ஒரு தற்காப்பு கலையையும் இந்த தற்காப்பு கலையும் ஒன்றிணைத்து ஒரு புதுவித தாக்குதல் கலையை பயிற்சி செய்தால் அது மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்று அவன் நம்பினான். இதுபோல் பெரும்பாலும் யாரும் முயற்சி செய்து பார்க்க மாட்டார்கள். அப்படி செய்வது கண்டிப்பாக ஒத்துவராது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அது உடலின் ஏதாவது ஒரு பாகத்தை காயப்படுத்தி விடலாம் என்ற அச்சம்தான் அப்படிப்பட்ட முயற்சியை பெரும்பாலானோர் தவிர்ப்பதற்கான காரணம். அதுவும் ஆதன் தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த குறிப்பிட்ட 2 தற்காப்பு கலைகளும் மிகவும் நுட்பமான கலைகளாகும். இதை தனித்தனியாக கைதரவே பல நாள் எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது அது இரண்டையும் ஒரு சேர பயிற்சி மேற்கொள்வது உடலின் மொத்த சக்தியையும் உறிஞ்சி எடுத்துவிடும். ஆனால் ஆதன் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆதனின் மனதில் எப்படியாவது பயிற்சிகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் மட்டும்தான் இருந்தது. ஆதன் இந்த இரண்டையும் ஒரு சேர பயிற்சி செய்வதற்கு ஒரே காரணம்தான் இருந்தது. எந்த ஒரு பயிற்சியும் 100% பூர்ணமானதாக இருந்துவிட முடியாது. ஏனென்றால் எல்லா பயிற்சி முறைகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். எந்த ஒரு மனிதனாலும் மிகவும் நிறைவு பெற்ற ஒரு தற்காப்பு அல்லது தாக்குதல் கலையை உருவாக்கவே முடியாது என்பது ஆதனின் நம்பிக்கை. ஆனால் பெரும்பாலும் இந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருப்பது மிகவும் நிறைவு பெற்ற ஒரு வழிகாட்டுதலாகும். அந்த வழியில் ஆதன் பயணம் செய்தால் கண்டிப்பாக அங்கு சென்று சேர பல காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த மிகவும் நேரான வழியின் பாதையை மாற்றி வேறொரு பாதையுடன் இணைந்து ஒரு குறுக்கு வழி போட்டால் இந்த பயிற்சி அவனுக்கு வெகு சீக்கிரம் கைகூடும் என்ற நம்பிக்கையில்தான் இதை ஆதன் செய்தான். இதற்கு முன் ஆதன் சில சிறிய தாக்குதல்களில் பெரிய தாக்குதல்களின் பார்முலாவை உபயோகித்து அந்த சிறிய தாக்குதல்களின் வலிமையை மேம்படுத்திய அனுபவம் இருந்தது. அதேபோல் இந்த மிகப்பெரிய தற்காப்பு கலையை வேறொரு சிறிய தாக்குதல் முறையுடன் ஒன்றிணைத்தால் அதன் விளைவு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு தாக்குதலை கொடுக்கும் என்று ஆதன் நம்பினான். மறுபுறம் இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஆதன் அறைக்கு திரும்பவில்லை என்னும் பதட்டம் சோமனின் மனதில் இருந்தது. இருக்கும் பிரச்சனைகளின் மத்தியில் ஆதன் எங்காவது சிக்கிக் கொண்டால் மென்மேலும் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்ற அச்சத்தில் ஆதனை தேடி சோமன் சென்றான். ஆதன் எடுத்த இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியுமா? ஆதன் ஒரு புதுவித தாக்குதல் முறையை கற்றுத் தேர்வானா? சோமன் பயந்தது போல் ஆதனை சுற்றி இருக்கும் பல பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவனை அண்டுமா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம்-உடன். கடுமையான பல மணி நேர பயிற்சிக்கு பிறகு ஆதன் புதிய வழியில் அந்த குறிப்பை கற்றுத்தேர முயற்சி செய்தான். இந்த புதிய தற்காப்பு கலையை ஆதன் ஏற்கனவே கற்றுத்தேர்ந்த ஒரு தற்காப்பு கலையுடன் இணைத்து பயிற்சிகளை மேற்கொண்டான். ஒரு வகையில் அவை ஆதனுக்கு கை கொடுக்கவும் செய்தது.
அவன் இவ்வளவு நேரம் கற்றுத் தேர்ந்த அந்த புதிய தற்காப்பு கலையின் அடிப்படை அம்சங்களை தன் இருக்கை கூப்பி வெளிக்கொணர்ந்தான். அதன்பின் அவன் பழைய உள்ளங்கை சூழல் என்னும் தற்காப்பு கலையை புதிதாக கற்றுக்கொண்ட மலை சூழல் என்னும் இந்த புதிய தற்காப்பு கலையுடன் ஒன்றிணைக்க முயற்சி செய்தான். அவன் நினைத்தது போல அந்த இரண்டு தற்காப்பு கலைகளும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் ஒன்றுடன் ஒன்று பிணைய தொடங்கியது. இது ஆதனின் பயிற்சியில் முதல் வெற்றி என்று அவன் நினைத்து சந்தோஷப்பட்டான். அவன் இணைத்த இரண்டு சூழலும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் வலிமை கொண்ட சூழல் உருண்டையாக உருவெடுத்தது. அதன் வலிமையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதன் கூர்மையான சுழல் காற்றின் பக்கங்களில் ஏதாவது ஒரு பொருள் ஓரிரு நொடிகள் பட்டாலும் கூட சல்லி சல்லியாக உடைந்து நொறுங்கி போய்விடும். அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு சூழலை தன் வீர கைகளில் தாங்கி நின்றான் ஆதன். அதே சமயம் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றிப்போகும் இயல்பை பெற்றிராத மூன்று வலிமை வாய்ந்த சக்திகள் ஒன்றிணைய முயற்சி செய்வது போன்ற ஒரு உணர்வு ஆதனுக்கு தோன்றியது. முதலில் அந்த உள்ளுணர்வை ஆதன் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அவன் கையில் தாங்கிய அந்த வலிமை வாய்ந்த சுழல் உருண்டை சரியான முறையில் கையாண்டு அதை வைத்து தனக்கு எந்த வகையிலும் எந்த பாதிப்பும் இல்லாதபடி நேர்த்தியாக தாக்குவது அவசியம் என்று உணர்ந்து அதை எப்படி செய்வது என்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்தினான் ஆதன். ஏனென்றால் ஏதேனும் தவறு நேர்ந்துவிட்டால் ஆதனின் கைகளே சிதைந்து போய்விடும். இப்படி ஒரு பயிற்சியை மேற்கொள்ள குறைந்தது 6ஆம் நிலை எட்டிய உடல் வலுவும் மனப்பக்குவமும் தேவை. அப்படி இல்லாமல் இதுபோன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டால் எதிர்பாராத விபத்துகள் நடந்து வாழ்வே நாசமாகி போய்விடும். 6ஆம் நிலையை எட்டிய பிறகுதான் அந்த குறிப்பையே ஆதனிடம் தொண்டைமான் நெடுஞ்செழியன் கொடுத்தார். ஆதனால் 6ஆம் நிலையை எட்ட முடியாமல் இருந்திருந்தால் அந்த குறிப்பை ஆதனிடம் கொடுக்காமலே இருந்திருப்பான் அவனது மாமன். ஆனால் 6ஆம் நிலை என்பது குறைந்தபட்சம்தான். ஒரு 6ஆம் நிலை வீரனுக்கு கூட இவ்வகையான பயிற்சிகள் பேராபத்துகளை கொண்டு வர பல வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் ஆதனின் மீது வைத்த நம்பிக்கையின் காரணத்தால் மட்டுமே தொண்டைமான் நெடுஞ்செழியன் குறிப்பை அவனிடம் கொடுத்தார். இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு தாக்குதல் கலையை நேர்த்தியாக வெளிக்கொண்டு வந்ததில் ஆதன் பெருமை அடைந்தாலும் அந்த பெருமை அவன் தலைக்கேறி அதை வெளியிடும் தருணத்தில் அலட்சியமாக இருந்து கைகளை இழந்துவிடக் கூடாது என்ற தெளிவுடன் இருந்தான் அவன். அவனின் மன உறுதியும் உடல் திடத்தையும் நேர்கோட்டுக்கு அவன் கொண்டு வர இந்த சுழலின் சக்தியும் மேம்பட்டுக் கொண்டே இருந்தது. அதை பார்த்து ஆதன் பூரித்து போனான். ஒருவேளை இந்த இரண்டு தற்காப்பு கலைகளையும் ஒன்றிணைக்கும் ஆபத்தான முயற்சி ஆதன் எடுக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு தாக்குதல் கலையை ஆதன் கற்றுத்தேராமல் போயிருப்பான் என்பதை அவன் நினைத்து அவனே பெருமைப்பட்டான். இனி மிச்சமிருப்பது அதை வெளியிடுவது மட்டும்தான். அருகில் இருந்த ஒரு ஆலமரத்தின் மீது ஆதன் அந்த சக்தியை வெளியிட்டான். மிக பெரும் சத்தத்துடனும் வெளிச்சத்துடனும் அந்த சக்தி அந்த ஆலமரத்தின் மீது பாய்ந்தது. அந்த ஆலமரத்தின் கிளைகள் அந்த தாக்குதலின் அதிர்ச்சியில் உடைபட்டு கீழே விழுந்தன. அந்த மாபெரும் வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்குதலின் சக்தி குறையும் நிலையிலேயே குறைந்து ஆதனின் கண்களுக்கு வழிபாடு தாக்கத்தை காட்டியது. கிட்டத்தட்ட அந்த ஆலமரம் இரண்டாக உடைந்திருக்கும் அளவு பெரிய பெரிய விரிசல்கள் தென்பட்டது. ஆலமரத்தின் ஒரு பாதி வரை அந்த தாக்குதலின் காரணமாக ஓட்டை விழுந்திருந்தது. இப்போது யாராவது அந்த ஆலமரத்தின் மீது ஒரு பாறாங்கல்லை வீசினால் கூட அது சரிந்து விழும் அளவிற்கு வலுவிழந்து காணப்பட்டது. இவ்வளவு சக்தியை கைகளில் இவ்வளவு நேரம் தாங்கி இருந்ததை நினைத்து ஆதன் மேலும் பெருமைப்பட்டான். இந்த முதல் பரிசோதனையின் வெற்றி ஆதனை மற்றொரு பரிசோதனை செய்ய உந்தியது. இந்த பரிசோதனை முதலில் அவன் செய்த பரிசோதனையை விட மிகவும் ஆபத்தானது. இருவேறு தாக்குதல் முறைகளை ஒன்றிணைத்து ஒரு தாக்குதல் முறையை உண்டாக்குவதால் இவ்வளவு வலிமை வரும் என்றால் ஒரே நேரத்தில் இருவேறு தாக்குதல்களை உண்டாக்கி ஒன்றிணைத்த பின் ஒன்றாக அதை வெளியிட்டால் என்ன நடக்கும் என்று பரிசோதனையை ஆதன் எடுக்க முற்பட்டான். அவன் இதை எடுக்க ஒரே காரணம்தான். சாதாரணமாக இருவேறு சக்திகளை ஒன்றிணைக்கும் போது அதன் சரிபாதி வலிமை மட்டுமே ஒன்றிணையும். ஆதன் முழுவீச்சும் வெளிவராது. அப்படி முழுவீச்சையும் கொண்டு வர வேண்டுமென்றால் இரண்டையும் ஒன்றிணைக்காமல் ஆனால் அதே சமயத்தில் ஒரே நேரத்தில் அவற்றை உண்டாக்கி ஒன்றின் பின் ஒன்றாக செலுத்தினால் இரண்டு தாக்குதல்களின் முழு சக்தியும் வெளிக்கொண்டு வர முடியும். ஆனால் இது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆதன் இதற்கு முன் தாங்கிய சுழலை காட்டிலும் 2 மடங்கு வலிமை வாய்ந்த இருவேறு சுழல்களை ஒரே நேரத்தில் உருவாக்க வேண்டும். ஆனால் அதற்குள் இருட்டிவிட்ட காரணத்தால் ஆதன் அறைக்கு திரும்ப முடிவு செய்தான். ஆதன் சென்று கொண்டிருக்கும் வழியில் எதிரில் சோமன் வருவதை கவனித்தான். டேய் சோமா, என்ன இந்த பக்கம் என்று எந்த பதட்டமும் இல்லாமல் சகஜமாய் ஆதன் கேட்க, ஏண்டா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ரூமுக்கு வராம வெளியவே இருக்க? ஏற்கனவே எத்தனை பிரச்சனை நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல யார் வந்து தாக்குவான்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி வெளியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா என்று கூச்சமே படாமல்
ஆதனை வண்டை வண்டையாக திட்டினான் சோமன். டேய், என்னடா இப்போ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஒரு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன்டா. அது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி. இன்னும் முழுசா கூட அதை நான் கத்துக்கல. இருட்டிருச்சுன்னு தான் இங்க இருந்து கிளம்புனேன் என்று சோமன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தான் ஆதன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது ஆதன். எனக்கு புரியுது, உனக்கு நேரம் இல்ல. இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நீ யாருன்னு காட்டணும்னு உனக்கு இருக்க வேட்கை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது. ஆனா அதுக்காக எல்லாமே சரியாகிடாது. சரி, எதனாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம், நீ வா என்று ஆதனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து திரும்பினான் சோமன். செல்லும் வழி முழுவதும் ஆதன் தான் கற்றுக்கொண்ட தாக்குதல்களை பற்றி சோமனிடம் சொல்லிக் கொண்டே வந்தான். இவ்வளவு கடினமான பயிற்சிகளை ஆதன் எந்தவித சலனமுமின்றி மேற்கொள்கிறான் என்பதை நினைத்து சோமன் பூரித்து போனான். இருந்தாலும் எந்த ஆபத்தும் அவனை அண்டிவிடக் கூடாது என்பதால் அறிவுரைகளை ஆங்காங்கே தூவியபடி பேசினான் சோமன். அறைக்கு திரும்பியதும் சோமனுக்கு தான் கற்றுவந்த தாக்குதல்களை காண்பித்தார். 2 தற்காப்பு கலைகளையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட சுழலை பார்த்த உடனே சோமன் அதிர்ந்து போனான். அதை ஒரு மேசையின் மீது ஆதன் வெளியிட அந்த மேசை சுக்குநூறாக உடைந்து அதற்கு கீழ் இருந்த பாத்திரம் 2ஆக உடைந்ததை பார்த்த சோமன் பேச்சு மூச்சு இல்லாமல் ஆனான். இந்த வித்தையை ஆதன் ஒரே நாளில் கற்றுக்கொண்டான் என்பதை சோமனால் நம்ப முடியவில்லை. நாடி நரம்பு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியை சுமந்தவனால் மட்டுமே ஒரே நாளில் எவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதல் முறையை கற்றுக்கொள்ள முடியும் என்று சோமன் நினைத்தார். ஆதனை ஆனந்தத்தில் கட்டியணைத்தான் சோமன். இதோ பாரு ஆதன், நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. நீ பண்ணதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா உன்னை நீயே வருத்திக்கிட்டு இவ்வளவு மெனக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. காலம் கொட்டி கிடக்கு. வீரமும் வலிமையும் ஒரு வாரியருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமான இன்னொரு விஷயம் விவேகம். அதை இழந்துட்டனா நீ மனுஷனாவே இருக்க மாட்ட என்று மேலும் பல அறிவுரைகளை ஆதனுக்கு அள்ளி கொடுத்தான் சோமன். ஆனால் ஆதனின் மனதில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான் இருந்தது. சோமன் பேசிய அனைத்தையும் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டெறிந்தான் ஆதன். அந்த மாதத்தின் ஒரு மாத்திரையை வாங்க சோமனை அழைத்தார்கள். அதனால் சோமன் அந்த அறையை விட்டு வெளியேறினார். சோமன் வெளியேறிய அடுத்த கணமே ஆதன் அடுத்த பயிற்சியை மேற்கொள்ள ஆயத்தமானான். ஒரு அரை மணி நேரம் விடாமல் பயிற்சிகளை செய்தான் ஆதன். ஆனால் அவனால் ஒன்றுமே கொண்டு வர முடியவில்லை. காலையில் அவன் செய்த பயிற்சியை விட பன்மடங்கு கஷ்டமாக இருந்தது இந்த பயிற்சி. அவன் பயிற்சி செய்யும் நேரமும் குறைவாக இருந்தது. எந்த பொழுதிலும் சோமன் மீண்டும் அறைக்கு திரும்பலாம். அவன் வந்துவிட்டால் தேவையில்லாமல் அவன் பல அறிவுரைகளை கொடுத்து கழுத்தறுப்பான் என்று ஆதனுக்கு தெரியும். சரியாக அரை மணி நேரம் கழித்து சோமன் அறைக்கு திரும்பினான். அந்த நாளில் அவனால் 2வது முறையை கற்க முடியாமல் போனது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மறுநாள் காலையில் எழுந்து மீண்டும் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டான் ஆதன். சோமன் காலை எழுந்து மற்றவர்களுடன் பயிற்சிக்கு சென்றதால் ஆதன் தனியாக அறையில் தன் பயிற்சிகளை மேற்கொண்டான். மீண்டும் மீண்டும் ஒரே பயிற்சியை எந்த சலனமுமின்றி செய்து கொண்டே இருந்தான். பலமுறை பயிற்சி செய்தும் எந்த பலனும் இல்லாமல் சொதப்பிக் கொண்டே இருந்தான். இருந்தாலும் விடாமுயற்சியுடன் மீண்டும் அதே பயிற்சியை மேற்கொண்டான் ஆதன். அதன் பலனாக ஆதனின் ஸ்டாமினா பன்மடங்கு உயர்ந்தது. அந்த நாள் முழுக்க சிறிய சிறிய முன்னேற்றங்களுடன் பயிற்சியை இடைவிடாது செய்து கொண்டே இருந்தான். மீண்டும் அடுத்த நாள் எழுந்து அதே பயிற்சிகளை மேற்கொண்டான். அந்த நாளின் பாதையில் ஒரு வழியாக சரிவர அந்த தாக்குதல் கலையை கற்றுத்தேர்ந்தான் ஆதன். முதல் வடிவத்தை விட 3 மடங்கு வலிமை வாய்ந்ததாக இருந்தது இந்த 2வது வடிவம். 1.5 நாள் அறைக்குள்ளேயே இருந்து கொண்டு சரியாக சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் பயிற்சியை மேற்கொண்ட ஆதனுக்கு இது ஒரு சிறந்த பரிசாக அமைந்தது. அறையை விட்டு வெளியே சென்று சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வெளியில் சென்று சுவாசித்த காற்று அவன் சிறுவயது ஞாபகங்களை தட்டி எழுப்பியது. ஊருக்கு தெரியாமல் வீட்டின் பின்புறத்தில் பயிற்சிகளை விடிய விடிய மேற்கொண்டிருந்தான் ஆதன். ஆனால் எந்த பயிற்சியும் செய்யாதது போல் தெளிவான முகத்துடன் அடுத்த நாள் காலையில் மைதிலியை காண அரண்மனைக்கு ஓடோடி செல்வான். அரண்மனையின் பயிற்சி மைதானத்தில் மைதிலி பயிற்சிகளை முடித்துவிட்டு களைப்பாக உட்கார்ந்திருப்பாள். இதோ வந்துட்டான் பாரு உதவாக்கற, 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது, காலையில எந்திரிச்சு பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் எந்த அறிவும் கிடையாது, சோமரி பைய என்று எப்போதும் ஒரு குரல் அவனை அசிங்கப்படுத்தும். அதை பொருட்படுத்தாமல் மைதிலி அருகில் சென்று உட்கார்ந்து அவளின் அழகை ரசித்துக் கொண்டிருப்பான் ஆதன். பழைய நினைவுகள் கலைந்து ஆதன் வெளியே வந்தவுடன் அறைக்கு எதிரில் இருந்த ஒரு சிறிய காத்திருக்கும் இடத்தில் மிகவும் உயரமான ஒரு மனிதன் ஒரு குச்சி மிட்டாய் சாப்பிட்டபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆதன் அவரை பார்த்து அசோகனின் நண்பனாக இருக்கக்கூடும் என்று நினைத்தான். என்னப்பா, நீயும் அந்த புள்ளைய சைட் அடிக்கதான் வந்தியா என்று மிகவும் தெனாவட்டாக அவன் ஆதனை கேட்க, 2 நாள் முன்பு அசோகன் சொல்லிவிட்டு சென்ற விஷயம் அப்போதுதான் ஆதனின் மூளைக்கு எட்டியது. அங்கு நின்றிருந்த நபர் அந்த பெண்ணை பார்க்கத்தான் அங்கு வந்திருக்கிறார் என்று ஆதன் புரிந்து கொண்டான். அந்த உயரமான மனிதன் பருள் என்ற பெயரை
3 முறை கூச்சலிட்டு அழைத்தான். அந்த காத்திருக்கும் இடமே யாருமில்லாமல் அமைதியாக இருந்ததால் அவன் கூப்பிட்டது அந்த பெண்ணைத்தான் என்று ஆதன் புரிந்து கொண்டான். பலமுறை கூப்பிட்டும் அந்த பெண் வெளியே வராமல் இருந்தாள். பொறுமை இழந்த அந்த உயரமான மனிதன், உனக்குதான் கடைசி சான்ஸ், நீ உள்ளதா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா நீயே வெளியே வந்துடு, இல்லனா நான் உள்ள வந்துடுவேன், எப்படி வசதி நீயே முடிவு பண்ணிக்கோ என்று கூச்சலிட்டு அதட்டினார். ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு அந்த கதவு மெல்ல திறந்தது. அப்படி வா வலிக்கு என்று சொல்லி மெல்ல திமிராக புன்முறுவல் செய்தான் அந்த உயரமான மனிதன். ஆதனும் அந்த பெண்ணை பார்க்க ஆவலுடன் இருந்தான். ஒரு அழகிய சிவப்பு நிற ஆடை அணிந்து தெய்வதை போல காட்சியளித்தாள் அந்த பெண். அதற்கு முன்பு அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை ஆதன் பார்த்ததே கிடையாது. இதற்கு முன் மைதிலியின் அழகுக்கு ஈடு இணையே இல்லை என்று நினைத்த ஆதனுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆதனின் கண்களுக்கு மைதிலியும் பருளும் அழகின் 2 கோபுரங்களாக தெரிந்தனர். ஆனால் எந்த ஒரு ஆண்மகனையும் கூப்பிட்டு 2 பேரில் யார் மிகவும் அழகான பெண் என்று கேட்டால் அனைவரும் பருளைத்தான் தேர்வு செய்வார்கள் என்பதை ஆதன் நன்கு உணர்ந்திருந்தான். ஆனால் அவ்வளவு அழகான அந்த பெண்ணின் முகம் இந்த உயரமான மனிதனின் வருகையால் பிடிக்காமல் கோபத்தில் சிவந்திருந்தது. மறுபடியும் எதுக்காக இங்க வந்த என்று தன்னுடைய அழகிய குரலில் அவள் கேள்வி கேட்டாள். அதற்கு முன் அவ்வளவு இனிமையான குரலை ஆதன் எங்கும் யாரிடமும் கேட்டதே இல்லை. அவளின் அழகில் உறைந்து போய் பேச்சு மூச்சில்லாமல் நின்ற ஆதனுக்கு மேலும் ஒரு ஐஸ் கட்டையை தலையில் வைத்தது போல இருந்தது அவளது குரல். ஆனால் அதை தாண்டி அங்கிருந்த சூழல் சரியாக இல்லாததை ஆதன் தெளிவாக புரிந்து கொண்டார். எந்த ஒரு பெரிய யோசனையும் இன்றி அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முடிவெடுத்தான் ஆதன். இதனால் ஆதனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஒருவேளை வந்திருக்கும் உயரமான இந்த நபர் கந்தர்வனின் கூட்டாளியாக இருந்தால் என்ன நடக்கும்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். பாக்கெட் எஃப்எம் உடன்.